நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். செல்போனுக்கு அடிமையாகும் குழந்தைகள் பற்றியும் குழந்தைகள் செல்போன் பார்க்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் செல்போனுக்கு அடிமையாக இருக்காங்க. செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க முடியாமல் நாள்தோறும் செல்போனோட அதாவது பழகக்கூடிய சூழல் குழந்தைக்கு உருவாகிருக்கு. செல்போன் பற்றி உங்கள் தகவல் இல்லை. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அதிகமாக மொபைல் பார்க்கறதுக்கான முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் நாம பெற்றோர்கள் தான் நம்ம முக்கிய காரணம். ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கும்போதே அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு நம்ம எதனா வீடியோ காட்டுறன்ற பேரில் அவங்களுக்கு வீடியோ காட்டி நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். முதல்லலாம் குழந்தைங்க தெருவில் போயிட்டு எல்லா குழந்தைங்களும் கூட மிங்கிள் ஆகி விளையாடுவாங்க. அது என்டர்டெயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ கேம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. சரிங்களா, அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். பசங்க கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். நல்ல விஷயங்களை நம்ம பேசினாதான் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஃபோன் பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குங்க கண்ட்ரோல் பண்ணுறது. நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் டேபிள்ஸ் சொல்லித்தராங்கன்னா எல்லா பசங்களாலேயும் அதை கேட்ச் பண்ணிக்க முடியாது. இதே மொபைலில் நல்லா அழகாகவே சொல்லித்தராங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஏபிசிடி, சின்ன ஃப்ளவர்ஸ் நேம்ஸு, நிறைய கண்ட்ரிஸ் நேம்ஸ்லாம் நமக்கே தெரியல. இப்போ நம்ம பசங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படும் அதை மொபைலில் சொல்லித்தரலாம். அந்த மாதிரிலாம் காமிக்கலாம். முடிந்த வரை குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் இல்லாமல் இருந்தால் மிக மிக நல்லது. செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்க குழந்தைகள் நல்லா ஆக்டிவாக இருக்குதான் நிறைய நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். செல்ஃபோன் பயன்படுத்த குழந்தைங்களும் செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்க குழந்தைங்களும் நிறைய ஆக்டிவாக நல்லா தெளிவாக இருக்காங்க. அவங்களால நிறைய நன்மை விளையுது. முன்னால நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, வெளியே கூட்டுன்னு போவாங்க, நல்லது கெட்டது வர சொல்லி எல்லாரோட ரிலேஷன் யார் என்னென்ன சொன்னாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. பசங்களுக்கு நம்ம அப்பா அம்மா தவிர்த்து வேற உறவுகளும் தெரியல. அது காரணம் முழுக்க ஃபோன் தான். அது மாற்றணும்னா நம்ம பெற்றோரை நம்ம கிட்ட தான் இருக்குது. அதை மாற்றத்துக்கு பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் அடாப்ட் ஆகிட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வரணும்னா நம்ம பழைய காலத்து மாதிரி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைகள் அதிகம் செல்போன் பார்ப்பதற்கு பெற்றோர்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், செல்போன் பயன்படுத்தாத குழந்தைகள் ஆக்டிவாக இருப்பதாகவும், குழந்தைகளை வெளியே அழைத்து செல்ல வேண்டும், குழந்தைகளுடன் பெற்றோர் நேரத்தை செலவிட வேண்டும் என்று மற்றொரு தரப்பினரும் கூறியதை பார்த்தோம். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.